Hey, hello everyone. I'm Bavithra. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். ஸோ எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வர கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா லைக் ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து லைக் எப்படி வந்து ஜாப் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஆன்லைனில் ஜாப் அப்ளை பண்ணதே இல்லை, இன்டர்ன்ஷிப்லாம் நான் அப்ளை பண்ணதில்லை, எப்படி அப்ளை பண்ணணும், இல்லை நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டானு எனக்கு தெரியல மெத்தடு இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த 5 சிம்பிள் ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அப்ளை இட். இது வந்து இந்த வீடியோ வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோவாக தான் இருக்க போகுது. இஃப் யூ ஆல்ரெடி நோ ப்ளீஸ் ஸ்கிப் இட் அப், இல்லைனா இது ஜஸ்ட் கண்டினியூ வாட்சிங் இட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து த பிளாட்ஃபார்ம் விச் யூ ஹவ் சூசன். ஸோ நான் 4 பிளாட்ஃபார்ம் சொல்கிறேன்: நௌக்ரி, ஷைன், இன்டர்ன்ஷாலா, லிங்க்டின். இந்த 4 பிளாட்ஃபார்ம் இஸ் அ கிரேட் திங் ஃபார் த ஜாப் ஹண்ட். ஓகேவா? இதுல வந்து நம்ம இப்போ லிங்க்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வந்து லிங்க்டின்ல தான் நிறைய ஒரு டாப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து லிங்க்டின்ல எப்படி வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, லிங்க்டின்ல எப்படி வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ அதுக்கு வந்து நீங்க எல்லாரும் லிங்க்டின் அந்த ஹோம் ஸ்கிரீன் போய்க்கோங்க. அதுல வந்து நீங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா யூ ஹாவ் த ஜாப் ஆப்ஷன், லைக் தேர்ட் ஆப்ஷன். ஸோ அந்த தேர்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த 2 சர்ச் இன்புட், ரைட்? ஒன்று வந்து லைக் டைட்டில், நீங்க வந்து உங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இல்லை இன்டர்ன்ஷிப்பா அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து நீங்க பிளாங்கா கூட விடலாம், இல்லைன்னா யூ கேன் ஸ்பெசிஃபை இந்தியா, இல்லைன்னா வந்து நீங்க ஸ்பெசிஃபை லொகேஷனுக்கு தான் பாக்குறீங்க, சென்னை, பெங்களூர் அப்படின்னா யூ கேன் புட் இட் ஓவர் தேர். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் மட்டும் வரும். இப்போ நம்ம வந்து சென்னைன்னு போட்டுக்கலாம். இப்போ நான் சென்னைன்னு போட்டோன்னே சென்னையில இருக்கிற லிஸ்டிங் ஆஃப் த ஜாப் தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சில ஃபில்டர்ஸ் இருக்கு. இப்போ டேட் போஸ்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட் போஸ்டட்ல என்னென்ன ஆப்ஷனா பாஸ்ட் மந்த், அதுக்கப்புறம் பாஸ்ட் வீக், பாஸ்ட் 24 ஹார்ஸ் இருக்கு, ரைட்? பாஸ்ட் 24 ஹார்ஸ்னா லாஸ்ட் டே வந்து அவங்க இந்த ஜாப்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணது. அப்ப ரீசன்ட் ஜாப்ஸ். ஓகேவா? நீங்க அது பாத்தீங்கன்னா நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வர ஜாப்ஸ் எல்லாமே வந்து நேத்து அவங்க போஸ்ட் பண்ணது. அப்பனா நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டா இருப்பீங்க அப்ளை பண்ணும் பொழுது. ஓகேவா? அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சுன்னா நீங்க உங்க கம்பெனி ஸ்பெசிஃபிக் வச்சு கூட ஃபில்டர் பண்ணலாம். அண்ட் ரிமோட், ஹைபிரிட் ஆர் ரிமோட் ஆர் நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்கன்ற ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஆல் டன் நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு எடுக்கிறேன். இப்போ நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா அந்த கம்பெனியை வந்து 2000+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்படி இருந்தாலே போதும், இட் இஸ் ஆத்தரைஸ்டு கம்பெனின்னு அர்த்தம். ஏன்னா வந்து நீங்க இன்கேஸ் அதோட கம்மியா இருந்தாங்க அப்படின்னா தட் வில் பி a ரெட் ஃபிளாக், டோன்ட் கோ ஃபார் இட். அதை நான் டைரக்டாவே சொல்வேன். அதுக்கப்புறம் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல அந்த அவங்க கொடுத்துருக்க எல்லாத்துலயுமே படிச்சு பாருங்க whether you have to pay, லைக் நம்ம வந்து பே பண்ணி அந்த ஒர்க் வாங்குற மாதிரி இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா இட் வில் பி a ஸ்கேம். டெஃபினெட்லி தட் ஆல்சோ ரெட் ஃபிளாக். நீங்க அந்த ஜாப் நீங்க எடுக்கவே தேவையில்ல. ஓகேவா? ஒன்ஸ் ஆல் டன் யூ கேன் கோ த்ரூ அபவுட் த கம்பெனி. அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு நீங்க அந்த பிசினஸ் படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட குவாலிஃபிகேஷன், உங்க ஸ்கில்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியரா இருக்கீங்க, மேபி அவங்க வந்து பேக் எண்ட் இன்ஜினியர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா யூ வில் பி நாட் குவாலிஃபை ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஸோ திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் த இன்டர்வியூ ஃபார் த ஸ்பெசிஃபிக் பொசிஷன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் கீ ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஜாப்ல உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் நீங்க படிச்சுட்டு எவ்ரிதிங் இஸ் ஃபைன்னா அப்ளை பண்ணுங்க. நீங்க இப்ப இங்க அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் ப்ரொஃபைலுக்கு தான் போகும், அந்த கெரியர் வெப்சைட்டுக்கு போகும், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேபால் இருக்கு. பேபால்ல வந்து நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா பேபால் கெரியர் சைட்டுக்கு தான் போகும், ஏன்னா அங்க அப்ளை பட்டன் தான் இருக்கு. ஸோ இதுல இன்னொரு அப்ளை இருக்கு, அதுதான் ஈஸி அப்ளை. ஈஸி அப்ளைனா என்னன்னா லிங்க்டினே அப்ளை பண்ணிடும், உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலே வந்து அப்ளை கொடுத்துரும். ஓகேவா? அப்படியே நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்து லிங்க்டின் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது டைரக்டா ப்ரொஃபைலுக்கு போகும், அப்படி அப்ளை ஆகும். செகண்ட் திங் வந்து ஈஸி அப்ளை, டைரக்டா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் 2 ஆப்ஷன். அண்ட் தேர்ட் திங் வந்து நீங்க ரெக்ரூட்டர்ஸ் கிட்டையும் போயிட்டு, இப்போ இதுலயே வந்து ரெக்ரூட்டர் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயே. ரெக்ரூட்டர்ஸ் அந்த டேலண்ட் அக்விசிஷன் இல்லைன்னா வந்து ஹெச்ஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுல யாராவது கான்டாக்ட் நேம் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டாவே அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம். லைக் வந்து ஐ ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டட் டு திஸ் திங், ஐ ஆல்ரெடி அப்ளைட் இட், ப்ளீஸ் லுக் இன் டு மை ரெசுமே அப்படின்னு நீங்க கொடுக்கலாம், ரைட்? ஸோ அதனால தட் இஸ் ஈஸி வே. அவங்களுக்கு வந்து உங்க ரெசுமே வந்து போயிருக்கும், அவங்க அட்லீஸ்ட் அதை ஓபன் பண்ணி பார்த்துருப்பாங்க, ரைட்டா? ஸோ இங்க வந்து உங்களுக்கு மேஜரா பிளே பண்ற ரோல் வந்து ரெசுமேவும் மட்டும்தான்.
ரைட். ஸோ இந்த ரெண்டுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நான் அதை நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். பட் எனக்கு தெரியல எவ்வளோ பேர் அதை சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு. ஒன் டைம் நீங்கள் ரெசுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே போதும், அது வந்து உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை ஓப்பன் பண்ணும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ரெசுமேவும் லிங்க்டனும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். நீங்க அதை ரெண்டுத்தையும் பண்ணாம நீங்க என்னதான் படிச்சாலும் சரி, எவ்வளோ அப்ளை பண்ணாலும் சரி, உங்க லிங்க்டின் ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் நான் தேட போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்கேல் அப் பண்ணணும், அப்ஸ்கேலிங் பண்ணணும், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் லிங்க்டின் அண்ட் ரெசுமேவை நீங்க ப்ராப்பரா வச்சிருக்கணும். ஒரு மாதிரி ப்ரொஃபஷனல் ஃபார்மேட்ல நீங்க அதை வச்சிருக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா நான் வந்து அட்வான்ஸா வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போடுறேன். ஓகேவா? ஒன்ஸ் நீங்க அதை பண்ணிட்டக்கு அப்புறம் அண்ட் அனதர் வே ஆல்சோ தெர் இஸ் அ கோல்டு மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் டைரக்டாவே இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் கம்பெனி இருக்கு. இப்போ எனக்கு அந்த கம்பெனில ஒரு ஜாப் இருக்கு, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு அது ரொம்ப நான் அதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஐ கேன் டைரக்ட்லி கோ டு த ரெக்ரூட்டட் டீம், ரைட்? எனக்கு ஒரு காண்டாக்ட் இருக்கும், அந்த காண்டாக்ட்ல போயிட்டு நான் கிவ் அ கோல்டு மெயில். ஓகேவா? ஸோ தட் அதுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. டெஃபினட்டாவே நம்ம ரெசுமேவே எடுத்து பார்ப்பாங்க. ஓகேவா? என்ன இவ்வளோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா 100 பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த 100 பீப்புள் ஒரு ரெசுமேவா இருக்கிறதுக்கும் நம்ம டைரக்டா வந்து ஒரு கோல்டு மெயில் அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் என்ன கண்டென்ட் போடணும் அப்படின்ட்டு நான் இந்த ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், பாஸ் பண்ணிட்டு ப்ளீஸ் நோட் இட் டவுன். இதை வந்து நீங்க கொஞ்சம் மாடிஃபை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு யூ ஜஸ்ட் அப்ளை ஃபார்வர்ட் டு த ரெக்ரூட்டர் டேலண்ட் அக்விசிஷன் ஆர் ஹெச்ஆர் டீம். ஓகேவா? அண்ட் ரெஃபரல் கிடைச்சாலும் ப்ளீஸ் கோ ஃபார் த ரெஃபரல். ஓகேவா? அதுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, டெய்லியும் லிங்க்டின்ல உங்களுக்கு டார்கெட் கம்பெனி பீப்புள்ஸ் இருப்பாங்க, டார்கெட் கம்பெனிஸ் இருப்பாங்க. அந்த கம்பெனில இருக்கவங்க எல்லாரோடையும் கனெக்ஷன் ஜஸ்ட் கொடுத்துட்டுருங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்க மேபி அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா குடும்பம் இருக்கலாம், அது ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ஸோ தட் அவங்க டைரக்டா ரெஃபர் பண்ணலாம் அவங்க டீமுக்கு கூட. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாத் வந்து வரும். ஸோ அதனால நெட்வொர்க்கிங் இஸ் ஆல்சோ ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல நௌக்ரி பத்தி டீட்டெயில்டா பேசணும் அப்படின்னா கூட யூ ஜஸ்ட் புட் இட் இன் கமெண்ட். அதுக்கு நான் டெடிகேட்டடா வீடியோ போடுறேன். அண்ட் தட்ஸ் ஆல். ஓகே, தீஸ் ஆர் த 5 ஸ்டெப்ஸ் விச் வி ஃபாலோ இன் த லிங்க்டின். ஸோ இப்படிதான் வந்து லிங்க்டின்ல வந்து ஜாப் ஹண்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நௌக்ரிக்கு இல்லை இன்டர்ன்ஷிப்க்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் ஐ வில் புட் இட் இந்த டிஃப்ரெண்ட் வீடியோ. உங்களுக்கு வேற ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் புட் இட் இந்த கமெண்ட். And that's all from my side. Take care of yourself and bye. Keep learning and keep exploring.